கை வைக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை ஒரு தடவை வச்சிட்ட உன்னால யோசிக்க முடியாது. நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெப்சைட்டுடைய ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு 60 செகண்ட் டைமிங் ஓடும். அந்த டைமிங் முடிஞ்சக்கப்புறம் ஒரு டவுன்லோட் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜுடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் 9 இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். சூப்பராகவே இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணிடலாம். அந்த 9 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இமேஜோடைய சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி ஷோ மட்டும் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் அதாவது நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அடுத்த பிக் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 9 இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஃபாண்ட் தான் இருக்கும். நீங்கள் அந்த நார்மல் ஃபாண்ட்டை எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை பயன்படுத்தி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க.
நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலோட செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து டயலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டயலாக்கு தகுந்த மாதிரி டயலாக் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் அதுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க்கோடைய செகண்ட் பீட் மார்க்கில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டபுள் பீட் மார்க் வரும் பார்த்தீங்களா, இந்த டபுள் பீட் மார்க்குள்ளே இருந்து இங்கே இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த டபுள் பீட் மார்க் இருக்க இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த ஃபஸ்ட் பீட் மார்க்குக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கா. குட்டி குட்டியாக ஒரு 3 இமேஜும் ஒரு பெரிய இமேஜ் ஒரு 4 இமேஜ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் பீட் மார்க்கில் இருந்து இங்கே கொடுத்துருக்க இந்த செகண்ட் பீட் மார்க்கு இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கா. இந்த 4 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் இந்த மீதம் உள்ள 3 இமேஜ்லையும் இந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற 3 இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறக்காண்டி இந்த 4 இமேஜில் நான் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்களேன். ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த குட்டி குட்டியாக பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 4 பீட் மார்க் இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 4 பீட் மார்க் இருக்கும். அந்த பீட் மார்க் தகுந்த மாதிரி ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த 4 இமேஜ்லையும் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜாக வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் பீட் மார்க்குக்கும் இந்த செகண்ட் பீட் மார்க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த குட்டி குட்டியாக நான் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 4 இமேஜ்லையும் வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி அந்த குட்டி குட்டி பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது கேப்பில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் இதே மாதிரி வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கா, அதாவது இந்த குட்டி பீட் மார்க் எல்லாமே முடியுதா, இந்த பீட் மார்க்குக்கும் இந்த பீட் மார்க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கா. சேம் மெத்தட் தான். இந்த 4 இமேஜிலும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த இமேஜில் ஒரே இமேஜை வந்து இந்த 4 இமேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிற 2 இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது 2 பீட் மார்க் மட்டும் வச்சு கொடுத்துருப்பேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பீட் மார்க் இருக்கா. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி குட்டி இமேஜ் இருக்கா. இந்த 2 குட்டி இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த 2 இமேஜ்லையும் நீங்கள் வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 4 இமேஜ் இருக்கும். அந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 9 இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 9 இமேஜையும் நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை நம்ம லிரிக்ஸில் ஆட் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து எஃபெக்ட்டை இதே மாதிரி வந்து வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.